இப்போ நானும் வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். இப்போ நான் வந்து அதே சின்ன வயசுல நெறைய நானும் பார்த்துருக்கேன். நெறைய இன்னல்கள் சந்திச்சிருக்கேன். துன்பத்தையும் சந்திச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் இதில வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து நீங்க சமத்துவத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்றீங்கல்ல. அது எப்படி நிலைநாட்டுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து எத்தனையோ நான் சின்ன வயசுல நெறைய ஆட்சி மாறிடுச்சு. ஏடிஎம்கே மாறிடுச்சு. டிஎம்கே ஒரு 2 வருஷம் இருந்துச்சு. அதில எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கவும் இல்ல. ஒரு கவர்மெண்ட்டே அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்ற பட்சத்தில வந்து எனக்கு இதில நம்பிக்கைய தாண்டி ஒரு குழப்பம் ஏற்படுது. ஒரு தலித் சகோதர, சகோதரி முதலமைச்சரா வரணும் எதிர்காலத்துல. கடுமை தான். நம்ம அந்த உடைக்கணும். ஆனா, அது யாரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ணி அரசியலுக்குள்ள போணும். அதை மீறி எப்படி வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் யோசிக்க முடியுமா? ஒரு பிளாக் பீப்புளா இருக்கிறவங்க பிரசிடென்ட் ஆக முடியும்னா, இமேஜின் கூட பார்க்க முடியாது. ஆனா, அன்னைக்கு வந்து அன்காம்ப்ரமைஸா அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் செஞ்சார். ஆனா, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல செய்ய முடியும். அதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாங்கணும். அரசியலை விமர்சனத்துக்கு கற்பட்டு அரசியல் சிஸ்டம் தப்பு தான். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் சிஸ்டம் தப்பா இருக்கும். அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள்ள சில தவறுகள் நானே செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் வரலாம். ஏன்னா அது எலக்டோரல் பாலிடிக்ஸ். நான் ஒதுங்கி ஐயோ நமக்கு இது வேணாம், விமர்சனம் பண்றாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஏஜென்சி இருக்கு அப்படின்னு நான் வந்து எல்லா வேலையும் நான் வந்து பயந்து நின்னேன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் ஒரு நாள் சரி செய்ய முடியாம போயிடும். நம்ம அந்த போராட்டத்தை எலெக்ஷன் பாலிடிக்ஸில் போய் எல்லா டேட்டையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு போய் ஃபைட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாள் டேட்டியை க்ளீன் பண்ண முடியும். இந்த அசிங்கமும் அவமானங்கள் தெரியாமல் நிர்வாகத்தில் போய் உக்காரத்துக்கு ஒன்று எங்கள் அப்பா முதலமைச்சராக இருக்கணும், இல்லை நான் ஒரு அமைச்சர் பையனாக இருக்கணும்.